அப்போ அந்த பொருளுடைய மைண்ட் நம்ம அதை என்னத்திற்காக பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற யோசனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, நீங்க நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க சரியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களால அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் எடுத்துக்கொண்டு போக முடியும். அதனால முதல்ல நம்முடைய சிந்தனையில இருக்கிற அழுக்குகள் எல்லாம் எடுத்து போட்டு, ஆண்டவரே அதுல ஒரு லைனை கொண்டு வாங்க ஆண்டவரே, அதுல ஒரு ரைட் கரெக்டான விஷயத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்ப இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களுடைய சிந்தனையில ஓடுகிற எல்லாவற்றையும் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, அதை கழுவி சுத்திகரிங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் நிறுத்துறேன், இப்ப இந்த ஆராதனையில நான் நிறுத்துறேன், என் கணவனாரை குறிச்சு இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் மனைவியை குறிச்சு நான் இப்படி நினைக்கிறத நிறுத்துறேன், என் கடனை குறிச்சு நான் இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் குடும்பத்தை குறிச்சு நான் இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன். இன்னைக்கு மட்டும் நீங்க அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. நான் நம்புறேன் இன்னும் 3 monthsக்குள்ள ஆண்டவர் அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறவர், அவர் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர். ஆமென். வேதத்துல யோபுனுடைய மனைவி 2 பேரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, யோபுனுடைய மனைவிக்கு எடுத்த உடனே என்ன சிந்தனை வருது, பிள்ளைங்க இறந்து போன உடனே அவங்க காமனா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படிதான் வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து சொல்லுங்க என்னென்ன ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல என்ன கடவுள் இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன கடவுள், இவ்வளவு பெரிய நாசம் வந்ததுக்கு அப்புறமா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒரு கோணத்துல சிந்திக்கிறாங்க. கடவுள் நம்ம கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது, கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு யோசிச்சு இருக்காங்க. ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு